Hi kids, welcome to my channel Little Boom World. Let's have fun learning in both English and Tamil. ஹே குழந்தைகளா, இன்னைக்கு நாம் பழங்கள் பற்றி பார்க்க போகிறோம். அதோட ஆங்கிலம் மற்றும் தமிழ் பெயர் என்னென்னு பார்ப்போமா? வாங்க. இது என்ன தெரியுமா? இதுதான் ஆப்பிள். ஆப்பிள் அதாவது குமளி பழம். எங்கே சொல்லுங்கள்? குமளி பழம். இது சிவப்பாக இருக்கும், ரவுண்டாக இருக்கும், டேஸ்டாக இருக்கும். இது என்ன தெரியுமா? இதுதான் பனானா. பனானா அதாவது வாழைப்பழம். எங்கே சொல்லுங்க? வாழைப்பழம். இது சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இது என்னது? இதுதான் வாட்டர்மெலான். வாட்டர்மெலான் அதாவது தர்பூசணி. எங்கே சொல்லுங்க? தர்பூசணி. இது பச்சை மற்றும் சிவப்பு நிறத்தில் இருக்கும். இது என்ன தெரியுமா? இதுதான் ஆரஞ்சு. ஆரஞ்சு ஆரஞ்சு பழம். எங்கே சொல்லுங்க? ஆரஞ்சு பழம். இது ஆரஞ்சு வண்ணத்தில் இருக்கும், வைட்டமின் சி நிறைந்தது. இது என்ன? இதுதான் பைனாப்பிள். எங்கே சொல்லுங்க? பைனாப்பிள் அதாவது அன்னாச்சி பழம். அன்னாச்சி பழம். இது மேலே முற்களோட இனிப்பு சுவையில் இருக்கும். இது என்ன தெரியுமா? இதுதான் கிரேப்ஸ். எங்கே சொல்லுங்க? கிரேப்ஸ். திராட்சை பழம். திராட்சை. இது சிவப்பு, ஊதா மற்றும் பச்சை நிறத்தில் இருக்கும். இது என்ன? இதுதான் மேங்கோ. எங்கே சொல்லுங்க? மேங்கோ. மாம்பழம். மாம்பழம். இது மஞ்சள் நிறத்தில் ரொம்ப இனிப்பு சுவையாக இருக்கும். இது என்ன? எல்லாருக்கும் தெரியும் தானே? இதுதான் ஸ்ட்ராபெரி. ஸ்ட்ராபெரி. தமிழில் இது பேர் கொடி முந்திரி. எங்கே சொல்லுங்க? கொடி முந்திரி. இது சிவப்பு நிறத்தில் மற்றும் ரொம்ப சுவையாக இருக்கும். இதுதான் பீச். எங்கே சொல்லுங்க? பீச். பீச் பழம். பீச் பழம். இது ரொம்ப மிருதுவான பழம், ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இது என்ன தெரியுமா? இதுதான் பியர். பியர் தமிழில் பேரிக்காய். எங்கே சொல்லுங்க? பேரிக்காய். இது பச்சை இல்லை மஞ்சள் வண்ணத்தில் இருக்கும். வாவ், இது என்ன? ரொம்ப அழகாக இருக்குல்ல? இதுதான் செரி. எங்கே சொல்லுங்க? செரி. செரி பழம். செரி பழம். இது சின்னதாக வட்ட வடிவத்தில் ரொம்ப சுவையாக இருக்கும். ஓ, நான் யார் தெரியுமா? நான் தான் கிவி. கிவி அதாவது பசலிப்பழம். பசலிப்பழம். இது வெளியில் பழுப்பு நிறத்தில் மற்றும் உள்ள பச்சை நிறத்தில் இருக்கும். ஹா, இது யாரு? இதுதான் பப்பாயா. பப்பாயா. பப்பாளி பழம். பப்பாளி பழம். இது பச்சை மற்றும் செம்மஞ்சள் நிறத்தில் இருக்கும். உள்ளார நிறைய கொட்டைகள் இருக்கும். இது என்ன? இதுதான் லெமன். லெமன். எலுமிச்சை. எலுமிச்சை. இது மஞ்சள் நிறத்தில் இருக்கும். இதன் சாறு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது என்ன? இவர்தான் அவகேடோ. அவகேடோ அதாவது ஆணை கொய்யா. ஆணை கொய்யா. இதை வெண்ணெய் பழம்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஆரோக்கியமானது. இது என்ன தெரியுமா? இதுதான் ப்ளம். ப்ளம். ப்ளம்ஸ் பழம். ப்ளம்ஸ் பழம்.
இது வட்ட வடிவத்தில் ஊதா நிறத்தில் இருக்கும். இனிப்பு மற்றும் புளிப்பு சுவையில் இருக்கும். ஓ, இது என்ன தெரியுமா? இதுதான் பொமோகிரானேட். பொமோகிரானேட் அதாவது மாதுளை. மாதுளை இது சிவப்பு முத்துக்களாட்டம் உள்ளார அழகாக இருக்கும். இதுதான் கேண்டலோப். கேண்டலோப் அதாவது முலாம்பழம். முலாம்பழம் இது ஒரு பூசணி வகை சேர்ந்தது. ரொம்ப சுவையாக இருக்கும். செம்மஞ்சள் நிறத்தில் இருக்கும். இது என்ன தெரியுமா? இதுதான் பிளாக்பெர்ரி. பிளாக்பெர்ரி. பிளாக்பெர்ரி இது அடர் ஊதா நிறத்தில் இருக்கும். ரொம்ப சுவையுறைந்தது. இது என்ன தெரியுமா? இவர்தான் டிராகன் ஃப்ரூட். டிராகன் ஃப்ரூட். டிராகன் பழம். டிராகன் பழம் இது இளம் சிவப்பு மற்றும் வெள்ளை நிறத்தில் இருக்கும். உள்ள கருப்பு விதைகள் இருக்கும். இதுதான் கிரான்பெர்ரி. எங்க சொல்லுங்க? கிரான்பெர்ரி அதாவது குருதி நெல்லி. குருதி நெல்லி இது சிறிய வட்ட சிவப்பு பழம். கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்கும். ஓஹோ, இது யாரு? இவங்க தான் கோவா. கோவா கொய்யாப்பழம். கொய்யாப்பழம் இது சிவப்பு மற்றும் வெள்ளை நிறத்தில் இருக்கும். ரொம்ப ஆரோக்கியமானது. ஹஹஹா, இவங்க தான் ஜாக் ஃப்ரூட். ஜாக் ஃப்ரூட் அதாவது பலாப்பழம். பலாப்பழம் வெளித்தோல் கடுமையாகவும் உள்ள ரொம்ப சுவையாகவும் இனிப்பாகவும் இருக்கும். இது என்ன தெரியுமா? இதுதான் மொசாம்பி ஆர் ஸ்வீட் லைம். இதை நம்ம சாத்துக்குடின்னு சொல்லுவோம். சொல்லுங்க, சாத்துக்குடி. இதோட சாறு உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. இது யாரு? இதுதான் ராஸ்பெர்ரி. ராஸ்பெர்ரி. ராஸ்பெர்ரி இது சின்ன சிவப்பு பெரி வகையை சேர்ந்தது. ரொம்ப சுவையாக இருக்கும். ஓ, இது யாரு? இவர்தான் ப்ளூபெர்ரி. ப்ளூபெர்ரி. ப்ளூபெர்ரி இது சின்ன நீல வடிவத்தில் இருக்கும். ரொம்ப சத்துக்கள் நிறைந்தது. இவர்தான் கோகனட். கோகனட் அதாவது தேங்காய். தேங்காய் இவர் வெளியில் பழுப்பாகவும் உள்ள வெள்ளையாகவும் நிறைய நீர் சத்தோடு இருப்பார். ஓ, இவர் யார் தெரியுமா? இதுதான் கஸ்டர்ட் ஆப்பிள். கஸ்டர்ட் ஆப்பிள் சீதாப்பழம். சீதாப்பழம் தோல் பச்சையாகவும் உள்ள வெள்ளையாகவும் இருப்பாங்க. இவங்க யாரு தெரியுமா? இவங்க ரொம்ப சத்தானவங்க. இதுதான் ஃபிக். ஃபிக் அதாவது அத்திப்பழம். அத்திப்பழம் இது ரொம்ப மென்மையாக சிறிய விதைகளோட இருப்பாங்க. இதுதான் லிச்சி. லிச்சி அதாவது விழுதி பழம். விழுதி பழம் இவங்க தோல் சிவப்பாகவும் உள்ள வெள்ளை நிறத்துலையும் இருப்பாங்க. இது யார் தெரியுமா? இதுதான் டூரியான். டூரியான் பழம். டூரியான் பழம் இதன் வெளித்தோல் முற்களாக இருக்கும். சிலருக்கு இதன் மனம் பிடிக்கும். இது என்ன? இதுதான் ஸ்டார் ஃப்ரூட். ஸ்டார் ஃப்ரூட் அதாவது விளிம்பி பழம். விளிம்பி பழம் இதை நறுக்குனா இது நட்சத்திர வடிவத்தில் இருக்கும். இது என்ன? இதுதான் ராம்புட்டான். ராம்புட்டான்
தமிழில் ரம்புட்டான். ரம்புட்டான். இதன் தோல் முடி போன்ற தோற்றத்தில் இருக்கும். உள்ள வெள்ளை நிற பழம் இருக்கும். இது என்ன தெரியுமா? இதுதான் மங்குஸ்தீன். மங்குஸ்தீன். மங்குஸ்தான் பழம். மங்குஸ்தான். இதன் தோல் ஊதா நிறத்திலையும் உள்ள வெள்ளை நிற பழமும் இருக்கும். இது என்ன தெரியுமா? இதுதான் பேஷன் ஃப்ரூட். பேஷன் ஃப்ரூட், அதாவது கொடித்தோடை. கொடித்தோடை. இது வட்ட வடிவத்தில் புளிப்பான விதைகள் நிறைந்தது. ஓ, இவர் யாரு? இவர்தான் டேட்ஸ். டேட்ஸ், அதாவது பேரிச்சை. பேரிச்சை. இது பழுப்பு நிறத்தில் ரொம்ப மென்மையாக இனிப்பாகவும் இருக்கும். இவர் யாரு? இவர்தான் கூஸ்பெர்ரி. கூஸ்பெர்ரி, அதாவது நெல்லிக்காய். நெல்லிக்காய். இது சின்னதாக புளிப்பாக இருக்கும், ஆனால் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது யாரு? இதுதான் ஜாமுன் ஃப்ரூட், அதாவது ஜாமுன் ஃப்ரூட். நாவல் பழம். நாவல் பழம். இது அடர் ஊதா நிறத்தில் இனிப்பு மற்றும் புளிப்பு சுவை கலந்ததாக இருக்கும். இது யாரு? இதுதான் ஜுஜுபி. ஜுஜுபி. இதை நம்ம இலந்தை பழம் சொல்லுவோம். இலந்தை பழம். இது சிவப்பு நிற பழம், நிறைய சத்துக்கள் நிறைந்தது. இது என்ன? இதுதான் சப்போட்டா. சப்போட்டா. தமிழ்லையும் சப்போட்டா. இது பழுப்பு நிற பழம், ரொம்ப இனிப்பாக இருக்கும். வைட்டமின் ஏ, இ, சின்னு சத்துக்கள் நிறைந்த பழம். இதுதான் டேமரிண்ட். டேமரிண்ட், அதாவது புளி. புளி. இது பழுப்பு நிறத்தில் ரொம்ப புளிப்பாகவும் இருக்கும். தினசரி சமையலில் நம்ம அம்மா உபயோகிப்பாங்க. செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களா, இன்னைக்கு நீங்கள் பழங்கள் நல்லா கற்றுக்கிட்டீங்க. பழங்கள் சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. மறக்காமல் லிட்டில் பூம் வேர்ல்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.